நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து resilience அண்ட் வாபி how to face life's challenges without letting stress and worry age you. நம்ம வந்து லைஃப்பில் வர கஷ்டங்களையும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வர வந்து இன்னல்களையும் நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஈஸியாக எடுத்துக்க போகிறோம், அந்த ஈஸியாக எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம வந்து வயசாக ஆக நம்ம எப்படி ஈஸியாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்றத தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெசிலியன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம எப்படி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம், நம்ம வந்துட்டு எப்படி நம்ம ரெசிலியன்ஸாக இருப்போம்னா, நாமளே வந்து நான் தான் பர்ஃபெக்ட், நான் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தால் நம்ம வந்து ரெசிலியன்ஸாக இருக்க முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கொஞ்சமாவது நம்ம மாற்றிக்கணும். அதே மாதிரி நம்மளோட சில விஷயங்கள் கோல்ஸ் இருக்கும்ல, நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம வந்துட்டு கிவ் அப் பண்ண தேவையில்லை. சில டைம் அதுலேருந்து வெளியில் வரணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு ஈஸியாக ஒரு இடத்துல போயிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வந்துட்டு மாறுறோம், அதை எப்படி ஈஸியாக எடுத்துக்கிறோமோ அதுக்கு பேர் தான் ரெசிலியன்ஸ். ஸோ நம்ம வந்து ஜப்பான் மக்கள் எப்படி அவங்களோட விஷயங்களை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்துட்டு கஷ்டம் நம்மளுக்கு வந்திருக்குன்னா அந்த கஷ்டம் வந்து நம்மளை வந்து அதை போட்டு வதக்கக்கூடாது. நம்ம தான் அந்த கஷ்டத்துலேருந்து ஈஸியாக வெளியில் வரணும். அந்த கஷ்டத்தினால அதுலேயே உட்காந்துட்டு அந்த கஷ்டம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வெளியில் போகமாட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, நான் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் நான் வந்துட்டு சாமி கும்பிட மாட்டேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் நான் வந்து என்ஜாய் பண்ணக்கூடாது, நான் ஃபெயில் ஆகிட்டேன் நான் வந்து சாப்பிடக்கூடாது, இப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்ம போனது போயிடுச்சா, இதை விட பெட்டராக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம தோத்துட்டோன்னா அதை விட பெட்டரான ஆப்ஷன் நம்மளுக்கு வரும். எப்போவுமே எல்லோரும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம வந்து நடக்கிறப்போ விழுந்து கஷ்டப்பட்டு தான் நடந்தோம். யாருமே வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு 100 ஸ்டெப்புக்கு ஓடலை. அதனால் நம்ம சில்ட்ரனில் இருந்து தான் பெரியவங்களாக ஆயிருக்கோம். ஸோ நம்ம வந்து குழந்தைங்களா இருக்கிறப்போ எப்படி நடந்தோமோ அதே மாதிரி தான் குட்டி குட்டி ஸ்டெப்பாக வச்சு கூட நம்ம கோல்ஸ் கிட்டே போகலாம். அதை தான் நம்ம நேற்று பார்த்தோம், இன்றைக்கும் அதுதான் சொல்கிறோம். கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம வந்துட்டு முதல்ல இதுதான் எனக்கு அப்படின்றத வந்து நம்ம நினச்சிக்கிடுவோம். அதை முடிஞ்சால் தான் நம்மளால் மாற்ற முடியும். சில விஷயங்களை மாற்ற முடியாத விஷயத்த அப்படியே நம்ம ஏற்றுக்கணும். சில விஷயங்கள் வந்து மாற்ற முடியாதுன்னா அது எதுக்கு நம்ம வருத்தப்படணும். சில விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியும்னா அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதை ட்ரை பண்ணுறதுக்கு குட்டி குட்டியான அடிகள் எடுத்து வைக்கலாம். ஒரே நாள் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளால் குட்டி குட்டியாக அடிகள் எடுத்து வச்சாலும் நம்மளோட ஜெயிக்கிற திறமை நம்மளுக்கு இருக்குது, நம்பினோன்னா நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அதை தான் அவங்க வயசானவங்க கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, புத்திசமில் வந்து புத்தர் ஃபாலோ பண்ண சில விஷயங்கள் சொல்கிறாங்க. புத்தர் வந்து ரொம்ப ரிச் ஃபேமிலியில் பிறந்தார். அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு 16 வயசுலேயே. அவரோட குழந்தையோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைனால அவருக்கு வந்து அந்த இடத்த விட்டு ஓடிட்டார். அதுக்கப்புறமா வந்துட்டு ஓடி போயிட்டதுக்கப்புறம் அவர் யோசிச்சாராம், அவர் பண்ணது தப்புன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஓடணும்னா நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் போய் திருப்பியும் சேர்ந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மெடிடேஷனுக்கும் எமோஷனுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை வந்து ஜப்பானியர்களுக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் என்னென்னா, எப்போல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவ் எமோஷன் வருதோ அப்போ வந்து ஓம் மணி பத்மனே ஹம் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ ஜப்பானியர்கள் அவங்களுக்கு வந்து எப்போல்லாம் சோகம் இருக்கோ அப்போ வந்து அதை சொல்லுவாங்க. அதில் ஓம்னா என்னென்னா ஈகோ இல்லை அப்படின்னு அர்த்தமா. அதுக்கப்புறமா வந்து நீ ஓம் மணி அப்படி தானே சொல்லியிருக்காங்க. மானா வந்துட்டு எனக்குள்ளே இருக்க விஷயங்கள் வந்து என்னோட பொறாமையை அழிச்சிரும். அதுக்கப்புறம் நீ அப்படின்னா எனக்கு வந்து பொறுமையை கொடுக்கும். அதுக்கப்புறமா என்னோட வெற்றிக்கு என்னென்ன தேவையோ, நான் எதை நோக்கி ஓடுறேனோ அதுக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும். அப்புறம் பத்மியாஸ் அப்படின்னா என்னென்னா, நான் கடவுள்கிட்ட இதை ஒப்படைக்கிறேன். ஸோ ஓம் மணி பத்மியாஸ் ஹம் அப்படின்னா கடவுள்கிட்ட என்னோட பிரச்சனைகளை ஒப்படைக்கிறேன். நான் இனிமேல் எதுலேயுமே ஈகோ பார்க்க மாட்டேன், நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்ல வராங்க. அந்த ஸ்லோகம் தான் அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்களாம் வயசானவங்கள வந்து. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல வாபி சபி அப்படின்னா என்னென்னா, ஜப்பானியர்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, எதையுமே வந்துட்டு ரொம்ப கவனமாக கையாளக்கூடாது.
என்னென்னா நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கிராக் இருக்குது அந்த மாதிரி பர்ஃபெக்டாலாம் அவங்க கட்ட மாட்டாங்களாம். கிராக்கு அது இது இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் கட்டுவாங்களாம். அதே மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரோப் அவங்கலாம் வந்துட்டு ஒரு பில்டிங்கை 1000 வருஷம் வச்சுக்கணும், 100 வருஷம் வச்சுக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்களாம். பட் ஜப்பானியர்கள் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க நம்புறது என்னென்னா, நம்ம வந்து இந்த டைமில் எப்படி இருக்கோன்னு சொல்லிட்டு இந்த டைமை என்ஜாய் பண்ணணும். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கிலீஷில் ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசென்ட் அண்ட் என்ஜாய் ஈச் மூமெண்ட். அப்போனா என்ன, இப்போ இருக்க டைமை வந்துட்டு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்மளுக்கு கிடைச்ச எல்லா விஷயத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, எல்லாருமே வந்து நம்ம அது என்ன பர்ஃபெக்டாக வீடு கட்டணும்னு நினைப்போம்ல, ஆனால் ஜப்பானியர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்களாம். அது வந்து இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்களாம். ஏன்னா அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அப்படி நம்ம பர்ஃபெக்டாக இல்லைன்னா அதனால் ஃபீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோன்னா, இது ஒரு வேளை நடக்கலைன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை நம்மளுக்கு கொண்டு வரும் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி விஷயமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 4, 5 ஸ்டெப்பில் வந்து லைஃப்பை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரே வேலையில் இருக்கக்கூடாது. இன்னொரு வேலை வச்சுக்கலாம். இல்லைனா ஹாபிலேருந்து பிஸ்னஸ் மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளை உடையாமல் காப்பாற்றும். ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு வேலை இல்லை, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி 2வது 3வது ஜாப் வச்சுருந்தோன்னா அது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம நிறுத்திடக்கூடாது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. நிறைய பேர்கிட்ட குட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் நம்மளை ஏமாற்றினாலும் நம்மளுக்கு 4, 5 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, செகண்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, சின்ன ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ $10,000 அவங்கக்கிட்ட இருக்குன்னா, அதில் வந்துட்டு $9,000 சேர்த்து வச்சுட்டு ஒரு $1,000 வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த $1,000 வந்து 10 பிஸ்னஸாக குட்டி குட்டி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கொடுத்துட்டு அதில் வெயிட் பண்ணலாம். அது தப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் அதையும் வந்து ஒரேடியாக ஒருத்தவங்க கிட்ட கொடுக்காம 10 விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது ஒன்று யோசிக்க சொல்கிறாங்க. ஆனால் மல்டிபிளாக யோசிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கெட் ரிட் ஆஃப் த திங்ஸ் தட் யூ மேக் யூ ஃப்ரெஜைல். இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு தோற்றுருவோம், இந்த மாதிரி நடக்கும், நம்ம ரொம்ப உடஞ்சிருவோம், அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கும்னா அந்த விஷயத்த நீங்கள் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நியூரல் ரெசல்யூஷன் எடுக்கிறேன், நான் வந்து இனிமேல் வந்து சுகரே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னால் அதனால 2 நாள் கூட பண்ண முடியலன்னா அப்போ வந்து எனக்கு தோக்குறோம் தெரியும். அது தெரிஞ்சே அந்த மாதிரி விஷயங்களில் போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மேலேயே நம்பிக்கை இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இம்பர்ஃபெக்டாக வாழ்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இப்போ இருக்கிற சந்தோஷத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக குட்டி குட்டியாக எடுத்து வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம். கடைசியாக ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட இக்கிகையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நம்மளோட இக்கிகை டாபிக் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து எபிலாக்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் வந்து இவ்வளோ நாள் நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.